அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய ரஷ்ய எதிர்க்கட்சி தலைவர் அலெக்சி நாவல்னி என்பவரின் மரணம் குறித்து தற்போது வெளியாகியுள்ள புதிய அறிவியல் ஆதாரங்கள் சர்வதேச நாடுகளை நிலைகுலைய செய்துள்ளன. கடந்த 2024 பிப்ரவரி மாதம் ரஷ்யாவின் கடுமையான ஆர்க்டிக் சிறைசாலையில் நாவல்னி உயிரிழந்த போது அது இயற்கையான மரணம் என்று ரஷ்ய அரசு ஒரு கதையை முன்வைத்தது. ஆனால் இப்போது 5 ஐரோப்பிய நாடுகள் இணைந்து வெளியிட்டுள்ள கூட்டு அறிக்கை அந்த மரணத்திற்கு பின்னால் ஒளிந்துள்ள ஒரு கொடிய ரசாயன படுகொலையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் ஆட்சிக்கு மிகப்பெரிய சவாலாக திகழ்ந்த நாவல்னி ஊழலுக்கு எதிரான போராட்டங்கள் மூலம் ரஷ்ய இளைஞர்களின் நம்பிக்கைக்குரிய தலைவராக உயர்ந்தவர். 2021 சிறையில் அடைக்கப்பட்ட அவருக்கு 19 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் சைபீரிய கடும் குளிரில் அவர் மர்மமாக உயிரிழந்தார். நடைப்பயிற்சியின் போது திடீரென மயங்கி விழுந்து அவர் இறந்ததாக ரஷ்ய சிறைத்துறை கூறிய போதிலும் அவரது மரணத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருப்பதாக உலக நாடுகள் சந்தேகித்தன. இந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்தும் வகையில் ஜெர்மனியின் மியூனிக் பாதுகாப்பு மாநாட்டில் பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்வீடன் மற்றும் நெதர்லாந்து ஆகிய 5 நாடுகள் ஒரு திடுக்கிடும் அறிக்கையை தாக்கல் செய்துள்ளன. நாவல்னியின் உடலில் இருந்து சேகரிக்கப்பட்ட மாதிரிகளை ஆய்வு செய்ததில் எபிபேட்டடின் என்ற மிக கொடிய நச்சு இருந்ததாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இந்த நச்சு தென் அமெரிக்காவின் அமேசான் காடுகளில் காணப்படும் பாய்சன் டார்ட் தவளைகளின் தோலிலிருந்து பெறப்படும் ஒரு அபூர்வமான வேதிப்பொருள் என்பதுதான் இங்கு கவனிக்கத்தக்கது. அறிவியல் ரீதியாக பார்த்தால் இந்த எபிபேட்டடின் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பாக்டீரியாகோடாக்சின் ஆகியவை மனித உடலின் நரம்பு மண்டலத்தை முற்றிலுமாக முடக்கிவிடக்கூடியவை. இவை உடலில் புகுந்தவுடன் நரம்பு செல்கள் தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் சோடியம் சேனல் எனப்படும் மின் சமிங்கை பாதைகளை திறந்தே வைத்துவிடும். இதனால் தசைகள் கட்டுப்பாடின்றி துடிக்க ஆரம்பித்து இறுதியில் பக்கவாதம் மற்றும் இதய செயலிழப்பு ஏற்பட்டு மிக விரைவாக மரணம் நிகழும். தென் அமெரிக்க பழங்குடியினர் தங்கள் வேட்டை அம்புகளின் முனையில் தடவ இதை பயன்படுத்துகின்றனர். மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த நச்சுக்கு இதுவரை எந்த மாற்று மருந்தும் கண்டறியப்படவில்லை. மேலும் இத்தகைய தவளைகள் ரஷ்யாவில் இயற்கையாக கிடைப்பதில்லை என்பதால் ஒரு நவீன ஆய்வகத்தின் உதவி இல்லாமல் இந்த நச்சை தயாரிப்பதோ அல்லது கையாளுவதோ சாத்தியமற்றது. இந்த ஆதாரங்கள் குறித்து நாவல்னியாவின் மனைவி யூலியா நாவல்னாயா பேசுகையில், புட்டின் ஒரு வேதியியல் ஆயுதத்தை பயன்படுத்தி தனது கணவரை கொன்றுவிட்டதாக கண்ணீர் மல்க குற்றம் சாட்டியுள்ளார். பிரிட்டன் வெளியுறவு செயலாளர் இவெட் கூப்பர் போன்ற தலைவர்கள் ரஷ்யா தனது அரசியல் எதிரிகளை கண்டு எவ்வளவு அஞ்சுகிறது என்பதையே இது காட்டுவதாக தெரிவித்துள்ளனர். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ போன்றோரும் இந்த ஆய்வறிக்கையை மிகவும் கவலை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளதுடன் ஐரோப்பிய நாடுகளின் இந்த முடிவை மறுப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்றும் கூறியுள்ளனர். வழக்கம் போல் ரஷ்யா இந்த குற்றச்சாட்டுகளை கடுமையாக மறுத்துள்ளது. ரஷ்ய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மரியா சாகாரோவா இது மேற்கத்திய நாடுகளின் திட்டமிட்ட பொய் பிரச்சாரம் என்றும் உள்நாட்டு பிரச்சினைகளிலிருந்து மக்களை திசை திருப்ப அவர்கள் புனைந்த கட்டுக்கதை என்றும் சாடியுள்ளார். லண்டனில் உள்ள ரஷ்ய தூதரகம் இதனை ஒரு அரசியல் நாடகம் என்று வர்ணித்துள்ளது. இந்த விவகாரம் தற்போது ரசாயன ஆயுத தடை அமைப்பிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதால் சர்வதேச அரங்கில் ரஷ்யாவிற்கு எதிரான அழுத்தங்கள் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது.